என்ன நடக்குதுங்கிறத வெளிப்படுத்துறதா நீங்க. ஆமா, சரி சரி. அப்ப உங்களுக்கு எல்லா விஷயங்களும் தெரியும். சரி, கடவுள் எங்க இருக்காரு? எங்கும் இருக்கிறார். அப்படி பேச. தூணிலும் இருக்கிறார், துரும்பிலும் இருக்கிறார், உன்னிலும் இருக்கிறார், எண்ணிலும் இருக்கிறார். அப்படி கிடையாது. நான் கேக்குறேன், உயிர் எங்க இருக்கு? நீங்க கடவுள் என்னது? உயிர் எங்க இருக்கு? இல்ல, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. எங்கும் உயிர் உடம்புக்குள்ள இருக்கு அதுங்கறத அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்க முடியாது. இப்ப நான் என்ன கேக்குறேன்? நான் பதில் சொல்றேன். இப்ப நான் கேக்குறேன், அந்த கேள்வி முடிவு பண்ணுவோம். கடவுள் எங்க இருக்காருன்னு கேட்டேன். ஆமா, நான் எங்கும் இருக்கிறாருன்னு சொன்னேன். நான் காட்டி முடியும் கடவுளை. உங்களால காட்ட முடியுமா? கடவுளை காட்டுவியா? நீங்க உயிர் எங்கடா இருக்குன்னு கேக்குறீங்களா? ஒரு உயிரை உங்களால காட்ட முடியுமா? அதான் இது ரெண்டையுமே காட்ட முடியாது. நான் கடவுளை காட்ட முடியும். காட்டலாம். எப்படி காட்டலாம்னா, ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம். அங்கெல்லாம் கிடையாது. ஆனாலும் இன்னும் சொல்ற மாதிரி, யாராவது வறுமைப்படும் போது ஒரு 1000-500 அவர் கொடுத்து உதவணும்னா கடவுளே கடவுள் மாதிரி வந்து அதுதான் கடவுள். அங்கேயும் காட்ட முடியாது. கடவுள் இங்க இருக்காருன்னு ஆணித்தனமா என்னால காட்ட முடியும். எங்க காட்டு பாப்பா. ஒரு பிச்சைக்காரன் கோயிலுக்கு முன்னால உட்காந்து பிச்சை எடுத்துக்கிட்டே இருந்திருக்கேன். சரி, அந்த கோயிலுக்கு வந்த பக்தர்கள் பூரா அந்த தட்டுல 5 ரூபா 1 ரூபா 2 ரூபா ஓட்டுருக்காங்க. சரி, பிச்சைக்காரன் மாத்திருக்கேன், வருமானம் பத்தலையே, 1 ரூபா 2 ரூபா 5 ரூபா பத்தல, விலைவாசி ஏறி போச்சு, நம்ம இடத்த மாத்துன்னு சொல்லி டாஸ்மாக் கடைக்கு முன்னால உட்காந்து பிச்சை எடுத்துருக்காங்க. ஆமா, வந்த மது பிரியல் பூரா 5 10 20 போட்டிருக்காங்க. அப்பதான் பிச்சைக்காரன் பார்த்தேன், கடவுளே இத்தனை நாளா நீ கோயிலுக்குள்ளதான் இருக்கேன்னு நினைச்சேன், ஆனா இப்பதான் தெரியுது நீ டாஸ்மாக் கடைக்குள்ள இருக்கேன்னு. கடவுள் எங்க இருக்கேன்? கதகட்ட ஒருவன் பிறந்து விட்டால் கண்ணகி வாழ்விலும் கலங்கம் மறக்குமா. டாஸ்மாக் கடை மீனாட்சி அம்மன் கோயில் வாசல்ல 2 பிச்சைக்காரன் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறேன். எப்படி? பிச்சை எடுத்த காசை எண்ணிக்கிட்டே பேசுறாங்க. ஒரு பிச்சைக்காரன் என்ன, பொழுது விடுஞ்சோன்னா மீனாட்சி அம்மன் கோயில விலைக்கு வாங்கிடுவேன். ஆமா, எடுக்கிறது பிச்சை. ஆமா, மீனாட்சி அம்மன் கோயில் நாளைக்கு என் பேர்ல எழுதிடுவேன். அவன் இன்னொருத்தன் சொன்ன, அப்படியெல்லாம் அவசரப்பட்டு நான் விக்கிறது இல்லை. நானா இவங்க என்னமோ இவங்க கொடுக்குற மாதிரி. இப்படித்தான் சில பேருடைய நினைப்பு. அப்படி தப்பு. கடவுள் எங்கும் இருக்கிறார். ஏன் கடவுளை கோயில்ல வச்சாங்க? உடம்பு பூரா உயிர் இருக்கு, எங்கன தொட்டாலும் வலிக்கும். வலிக்கும் இல்ல? வலிக்கும். ஆனாலும் நம்மள அறியாம சொல்ல உயிரை எடுக்கிறான். ஐயாவே எடுக்க தெரியுமா? போறது தெரியுமா? ஆனாலும் சொல்றோம், இதுதான் யதார்த்தம். அப்ப ஆலயத்துக்குள்ள ஏன் நிறுவி அங்க வச்சா கோயில்னா, இறைவனுடைய அந்த அருள் மின்சாரம் என்பது எங்கும் இருக்கு. மின்சாரம் என்பது ஒண்ணுதான். அதுல எவ்வித விஷயங்கள் வருது பாருங்க. அதை பகிர்ந்து கொடுக்கிறோம்ல, அது மாதிரி. இப்ப சூரியனுடைய வெப்பம் எல்லா பக்கம் போகும். அதே வெப்பத்தை சூரியகாந்த கண்ணாடியில ஈர்த்து குவித்து கொடுத்தோம்னா திக்குன்னு தீ பிடிக்கும். ஒரு பஞ்சோ நூலோ வச்சோம்னா தெரிஞ்சிடும். அது மாதிரி அருள் மின்சாரமாக எங்கும் இருக்கிற இறைவனை யாக குண்டத்துல ஆவாகனம் செய்து அதை கொண்டு வைக்கும் குடமுழுக்கு என்ற திருக்குடமுழுக்கு நன்னிராட்டு பெருவிழாவில கோயிலுக்குள்ள கொண்டு வைக்கிறோம். 12 ஆண்டுகள் அங்க இருக்கு. இறைவன் எங்கும் இருக்கிறார், எங்கும் செய்ய பிரகாசம். நல்ல தெய்வீகமா பேசுறீங்க. உங்களை பார்த்து எனக்கு அப்படியே உள்ளமே பெருமகிழ்ச்சியா இருக்கு. சரி, என்ன ஒரு சின்ன மன வருத்தம். என்ன வருத்தம்? நாட்டுக்குள்ள வந்திருந்தீங்கன்னா உட்கார வச்சு தலவால இலை போட்டு சாப்பாடு போட்டிருப்பேன். சாப்பிடுறது இல்லையா? காட்டுக்குள்ள வந்துட்டீங்க, அதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. பிரம்மச்சாரியா மூவாசியும் இல்லாதவங்க பரவாயில்ல இருக்கட்டும். நீங்க மூவாசி இல்லாதவங்க கூட இருக்கட்டும், கட்ட பிரம்மச்சாரியா கூட இருந்தாலும் பகவான் பெரியவனா பக்தன் பெரியவனா? பக்தன் பெரியவன். நான் தானே பெரியாளு. ஆமா, நீங்க பகவான் தானே. எளியவன் கொடுப்பதை பெரியவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது சரிதான். வேண்டத்தக்கது அறிவோனி, வேண்ட முழுதும் தருவோனி, அன்பினால் இட்ட அமுது ரொம்ப இனிக்கும் இல்ல. அப்ப அன்பால எது கொடுத்தாலும் நீங்க வாங்கணும். அதானே நியாயம். அன்பினாலதானே தின்னப்பன் என்ற கண்ணப்பன் மாமிசத்தை படைச்சா ஏத்துக்கொண்டாரு. இறைவன் ஏத்துக்கிட்டாரு. அதே மாதிரி அன்பால கொடுக்கறது நீங்க ஏத்துக்கிறேன், நீங்க சாப்பிடணும். அன்பை சொல்லி கட்டுப்பட்டு விட்டாங்க. சரி, அப்படி என்ன வச்சிருக்கிறீங்க? ஒரு கட்டிங் இருக்கு, சாப்பிடுங்க. இதுவும் அன்பால கொடுக்கறதானே. விஷம் ஆடாது, அதுவும் நல்லா இருக்கும். அனுபவம் தெரியும். என்ன அப்படி சொல்லிருக்கீங்க? இப்ப நீங்க சொன்னீங்கல்ல கடவுளை பத்தி இவ்வளவு தூரம் பேசுறீங்களா, ஒரு சின்ன விளக்கம் கேக்குறேன், நீங்க சொல்லுங்க. இப்ப பால்